பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஸ்ட்ரிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான். இன்றைக்கி ஸ்ப்ளிட் பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நார்மலாக 2-3 வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு டெக்ஸ்ட்டை அதில் ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதை பிரிண்ட் பண்ணோம். ஏ டாட் ஸ்ப்ளிட் ஒரு கம்மா மட்டும் யூஸ் பண்ணோம்னா அந்த வேர்ட் செப்பரேட் தனித்தனியாக பிரிண்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வேர்டில் ஒரு சென்டென்ஸில் இருக்கிற பார்ஸ் இருக்கா இல்லையா செக் பண்ண போகிறோம். நார்மலாக இது ஒரு டெக்ஸ்ட். ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் வெல்கம்ல COME அந்த வேல்யூ மட்டும் செக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் இருக்கா ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த எக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். இருக்குது, அதனால் ட்ரூன் பிரிண்ட் பண்ணுது. அதே இது அந்த கம் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நாட் இன் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு கம் நாட் இன் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டில் கம்ன்ற ஒரு வேர்டு இருக்கா இல்லையான்னு பார்க்குது. இல்லையான்னு பார்க்குது, ஆனால் இருக்குது. ஸோ சென்டென்ஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பார்க்க போகிறோம். கன்காட்டினேஷனாக 2 வேர்டை மெர்ஜ் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ A is equal to hello, B is equal to வேர்டுனா 2 சென்டென்ஸ் ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து Cயில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். நார்மலாக கன்காட்டினேஷனுக்கு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். Cயை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபாலோ வேர்ல்டு. ஸோ எந்த ஸ்பேஸுமே இல்லாமல் இருக்கு. சப்போஸ் இஃப் யூ நீட் ஸ்பேஸ், ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் பண்ண வேண்டியது. சாரி, இது வந்து டபுள் கோட்ஸில் ஒரு கேப் கொடுக்கணும், சின்ன ஸ்பேஸ். ஸ்பேஸ் வித் ப்ளஸ் பி பிரிண்ட் பண்ணி ஹலோ பி. ஓகே, ஸ்பேஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் பற்றி பார்க்க போகிறோம். சப்போஸ் நார்மல் ஒரு சென்டென்ஸில் B is equal to 27 டெக்ஸ்ட், நார்மல் ஒரு டெக்ஸ்ட். I'm John and my age is நார்மலாக அந்த ஏஜ் வந்து ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு நம்ம கொடுப்போம். ஸோ பைத்தானில் இப்படி எடுத்துக்காத, அது பதிலாக தான் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ண பாருங்கள்.
நார்மலாக நம்பர்ஸையும் ஸ்ட்ரிங்கையும் மெர்ஜ் பண்ணுறது கம்பைன் பண்ணுறது தான் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மேட்டா ஏஜ். லாஸ்ட் ஒன் எஸ்கேப் கேரக்டர். இப்போ சப்போஸ் உங்கள் வேர்டில் ஒரு டபுள் கொட்டேஷன் ஒரு சிங்கிள் கொட்டேஷன் ஹைலைட் பண்ணணுன்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணலாம். எப்படி வேணும் பார்க்கலாம். சும்மா நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் ஒரு வேர்டு. ஸோ நம்ம டெக்கோ குருன்னா இதை அந்த ஹைலைட் பண்ணிடுவோம். நார்மலாக இப்படி போடக்கூடாது, அதனால் எஸ்கேப் கேரக்டர் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம், பேக்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸ்லாஷ் பண்ணால் நமக்கு பிரிண்ட் ஆயிரும்.